ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த ரெசிப்ட் தான். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க பாரத் இண்டியன் ஹெச்பி இந்த மாதிரி எந்த ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இதை கண்டிப்பா செக் பண்ணிருக்கணும், காசும் கட்டி இருக்கணும். அதை பண்ணாதான் ஒரு ஆளுக்கு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சிலிண்டர் வச்சிருக்கவங்க எல்லாருமே கம்பல்சரி இதை பண்ணுங்கிறதுனாலயே இதுல நிறைய தப்பும் ஸ்கேமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் எங்க வீட்லயே கூட நடந்திருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்டிப்பா செக் பண்ணிருக்கணும், காசும் கட்டி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கவனமா இதையும் பார்க்கணும். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் மாதிரி கேஸ் சிலிண்டரும் அத்தியாவசிய தேவையில ஒன்றா வந்துருச்சு. பெட்ரோல் எப்படி விலை ஏறிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரியே கேஸ் சிலிண்டரும் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்காக நம்மளால அதை தவிர்க்க முடியாது. அப்படி தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினாலேயே அதில் என்ன அவங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ண சொன்னாலுமே நம்ம பண்ணி தான் ஆகணும், பணமும் கட்டி தான் ஆகணும். அதுக்கு ஆதாரம் தான் இந்த ரெசிப்டும். இந்த ரெசிப்டை ஏன் நான் பத்திரமா வைக்க சொன்னேன், இதில் என்ன ஸ்கேம்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த 6 லட்ச ரூபா கிளைம் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா கேஸ் சிலிண்டருக்கான இன்சூரன்ஸ். கேஸ் சிலிண்டருக்கு இன்சூரன்ஸ். நான் எப்போ கேஸ் சிலிண்டருக்கு இன்சூரன்ஸ் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம போட தேவையில்லை. நம்ம கேஸ் கம்பெனியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க நமக்காக ஒரு பாலிசி போட்டுருவாங்க. அந்த பாலிசியில இருந்து தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, தேர்ட் பார்ட்டிக்கும் கவர் ஆகும். தேர்ட் பார்ட்டி அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, அவங்களோட ப்ராப்பர்ட்டி பாதிக்குது, அவங்களோட வண்டி, அவங்க ஆளை பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேர்த்து தான் இழப்பீடு தருவாங்க. இதை தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதையுமே சேர்த்து தான் கவர் பண்றது இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. அதனால இதை கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கவங்க மட்டும் இல்ல, அந்த கேஸ் சிலிண்டருக்கு வச்சிருக்கவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த கேஸ் இன்சூரன்ஸ் பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபேமிலி கவரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபாயும், ஃபேமிலிக்கு அதிகபட்சம் 50 லட்ச ரூபாயும் கிளைம் பண்ணிக்கலாம். பர்சனல் டெத் கவரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு 6 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம். மருத்துவ செலவுக்கு ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபாயில இருந்து அதிகபட்சம் 30 லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஒரு ரெஜிஸ்டர் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்றதுக்கு கேஸ் ஆக்சிடென்ட் நடந்து 90 நாளுக்குள்ள கேஸ் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதே மாதிரியே வீட்டில் யூஸ் பண்ற ப்ராடக்ட் ISI முத்திரை பதிச்ச ப்ராடக்டா இருக்கணும். அப்பதான் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். இதுதான் இன்சூரன்ஸ் அமௌண்ட்கான டீடைல்ஸ். சரி, அடுத்து நம்ம அந்த ரெசிப்ட் மேட்டருக்கு வருவோம். இப்போ அந்த ரெசிப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, மேண்டேட்டரி எல்பிஜி கேஸ் செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதில் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு கேஸ் ஏஜென்சிலேருந்து செக் பண்ணுவாங்க. நம்ம அடுப்பு, கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 236 ரூபா காசும் கேட்பாங்க. ஸோ இந்த 236 ரூபா நீங்களும் கொடுத்துருப்பீங்க. இல்லை எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, இது கவர்மெண்ட் ரூல்ஸ், கம்பல்சரி நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு 236 ரூபா அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இது இன்சூரன்ஸ், நீங்கள் நாளைக்கு என்ன கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நீங்கள் அதுக்கு 236 ரூபா அமௌண்ட் கொடுக்கணும். இந்த 236 ரூபா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு அமௌண்ட். இதுக்கு அதிகமாக கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இந்த 236 ரூபா எப்படி வருது அப்படின்னா, சர்வீஸ்க்கு 200 ரூபாயும், அதாவது செக்கிங் சர்வீஸ்க்கு 200 ரூபாவும், ஜிஎஸ்டி போடுறாங்க. ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இது ரெண்டுமே 9% அப்படின்னு சொல்லி 36 ரூபாய். ஸோ இதில் டோட்டலாக 236 ரூபா அந்த அமௌண்ட் தான் வாங்குவாங்க. ஸோ இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி கம்பல்சரி செக் பண்ணும் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்க தான். இது நமக்கு தெரியாததுனால அடிக்கடி செக் பண்ணி அமௌண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ செக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் முன்ன காமிச்சேன் இல்லையா, அந்த ரெசிப்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரெசிப்டில் எவ்வளோ அமௌண்ட்டு செக் பண்ணதுக்கப்புறமா நம்மள்ட்ட கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி நம்மக்கிட்ட அந்த ரெசிப்டை கொடுத்துருவாங்க. அந்த ரெசிப்டை நம்ம பத்திரமா வாங்கி வச்சுக்கணும். அதை அவங்க லாக் புக்கில் என்ட்ரு பண்ணணும், ஏஜென்சியோட லாக் புக்கில் என்ட்ரு பண்ணணும். ஆனால் கவனக்குறைவால் ஒரு சில சமயம் என்ட்ரு பண்ணாமல் விட்டுறாங்க. அப்படி லாக் புக்கில் என்ட்ரு பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா, இப்போ செக் பண்ணுறாங்க இல்லையா வீட்டுக்கு அவங்களுக்கு நம்ம பேர் மறுபடியும் செக் பண்ணணும்னு காமிக்கும். அவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நம்ம இந்த ரெசிப்ட் எடுத்து அவங்கள்ட்ட காட்டணும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டணும். அப்படின்னா ஓகே லாக் புக்கில் என்ட்ரு பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. இல்லை அந்த ரெசிப்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செக் பண்ணணும், மறுபடியும் அமௌண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்தது. ஒரு தடவை செக் பண்ணிட்டாங்க, மறுபடியும் செக் பண்ண வரும்போது இப்போ தாங்க செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெசிப்டை நாங்கள் காட்டணும். அதுக்கப்புறமா அவங்க போயிட்டாங்க. நாங்கள் ஏஜென்சிக்கும் கால் பண்ணி சொன்னோம். அவங்க நாங்கள் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டாங்க, அந்த ரெசிப்டை மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அதுக்கப்புறமா அவங்க என்ட்ரு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கொடுக்குற ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மறுபடியும் செக் பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் செக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுல பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, போலியாக ரெசிப்டை போட்டு நாங்கள் கேஸ் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வாங்கி ஏமாத்துறதாகவும், அதே போலவே இப்போ செக் பண்ண வராங்க அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணாமல் ஏதோ பேருக்கு செக் பண்ணிட்டு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நிறைய இடங்களில் புகார்களும் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வேறு யாராச்சும் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால் இப்போ யாராச்சும் அவங்க வீட்டுக்கு செக் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க அந்த ஏஜென்சிலேருந்து தான் வராங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க அதுக்கான ஐடி கார்டெலாம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள செக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரியே இப்போ கேஸ் ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்.
இப்போ இந்த மாதிரி செக் பண்ண வராங்க அப்படின்னா என்ன தேதியில் அவங்க வருவாங்க, இந்த மாதிரி ஐடி கார்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பேர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே செக் பண்ணிட்டு ஒரு பொருள் வந்து வீணாயிருச்சு, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை மாற்றுறதுக்கான ரெசிப்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதுக்கான பில்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதிகமாக ரேட்டு போட்டாங்கன்னா அது ஏன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ் சிலிண்டர் ரிலேட்டடாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே 1906 அப்படின்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஏஜென்சிக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். எந்த டைமாக இருந்தாலுமே உங்களுடைய பிரச்சனையை உங்கள் வீட்டுக்கே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இதை நம்ம ஆல்ரெடியே இந்த ஹெல்ப்லைன் நம்பரை பற்றி சொல்லியிருப்போம். இதை பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில் கேஸ் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி 1906 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அன்டைமாக இருந்தாலுமே அந்த டைமில் இருந்து ஏஜென்சியிலேருந்து ஆள் அமைச்சிருக்காங்க, அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க சொன்னாங்க. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த செக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா வீட்டுக்கு வந்து, அப்படி என்ன தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் டோட்டலாக 34 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க டிக் பாக்ஸில் டிக் பண்ணுவாங்க. அதுக்கான ரெசிப்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 34 கண்டிஷன்ஸில் ஒரு 8 கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அந்த 8 விஷயம் என்னன்னு சொல்கிறேன், அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சுடுதண்ணியில் கேஸ் சிலிண்டர் வைக்கக்கூடாது. நம்ம வந்து சுடுதண்ணியில் கேஸ் சிலிண்டர் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக சுடுதண்ணியில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதோட உள்ளுக்கார வந்து அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுடுதண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் மேலே எந்த ஒரு பொருளுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கறி துணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைப்போம், அட்டை இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் ஆகுது, தீப்பத்துது அப்படின்னா அந்த கருத்துன்னு ஈஸியாக ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேஸ் சிலிண்டர் மேலே எந்த ஒரு பொருளுமே வைக்கக்கூடாது, அது மேலே அழுத்தமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஹோஸில் ஏதாவது பொருள் வச்சு மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹோஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக திறந்த வெளியில் தான் இருக்கணும். அதில் ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு முடியணும் அப்படின்னா அதில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டீ இணைப்பு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 அடுப்பு இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக தனித்தனியாக தான் அதோட கண்ட்ரோல் இருக்கணும். ஒரே கண்ட்ரோலில் அந்த இணைப்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது ஆபத்தானது. ஸோ டீ இணைப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ரூமில் 2 அடுப்பு கேஸ் அடுப்பு வச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரியே இப்போ ஒரு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு புல் இருக்குது அப்படின்னா அதை வேற ஒரு ரூமில் தனித்தனியாக வைங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அந்த சிலிண்டருக்கும் அதோட பாதிப்பு ஏற்படலாம். அதோட பாதிப்பு பெரிய விளைவாக கூட ஆகலாம். ஸோ ஒரே ரூமில் 2 சிலிண்டரை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரியே கேஸ் அடுப்பு வச்சிருக்கக்கூடிய இடத்துல மற்ற எரிபொருள் யூஸ் பண்ணி பயன்படுத்தும் இல்லையா, மண்ணெண்ணெய் அடுப்பு இந்த மாதிரி அடுப்புலாம் வைக்காமல் இருக்கிறது தவிர்க்கணும். அதே மாதிரியே விளக்கு, பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமையல் கேஸ் அடுப்பு பக்கத்தில் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சமையல் கட்டில் வந்து ஏசி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கேஸ்லேருந்து ஒரு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா ஏசியோட கம்ப்ரஸர் மூலமாக தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏசி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய 8 கண்டிஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு 34 கண்டிஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்திட்டேன். உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் செக் பண்ண வராங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. என்ன பண்ண போறீங்க ஆஃபீஸ்க்கு வந்து? இப்போ கேஸ் புக் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்க்கு வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்கள்? வண்டியை அடகு வச்சு தான் கேஸே வாங்க போகிறேன்.